ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் போது இன்னைக்கு வந்து மின்ட்டுவோட பர்த்டே. ஸோ அதனால அவளுக்கு கேக் கட்டிங்லாம் ஒரு செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக துபாய் போகலாம் அப்படின்னு சொல்லி சடனாக வந்து பிளான் பண்ணி அப்படி போய்கிட்டே இருக்கோம். ஸோ பர்த்டே செலிப்ரேஷன் அதுக்கப்புறம் நிறைய ஃபன் எலிமெண்ட்ஸ்லாம் வரப்போகுது. ஸோ வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஃபன் ஃபீலிங்காகவும் இருக்கும் போது ஸோ வீடியோவை ஸ்கிப்பே பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபைனலி துபாயில் இருக்க பிஸ்னஸ் பே ஏரியா வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம். எஸ், நாங்கள் தங்கின ஹோட்டலும் வந்து இங்கே பக்கத்தில் வந்துடுச்சு. ஸோ இந்த ஏரியாவே சூப்பராக இருக்குங்க. நிறையா சூப்பர் பில்டிங்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் யாராவது வந்து துபாய் வரீங்க, கண்டிப்பாக பிஸ்னஸ் பே ஏரியா வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ துபாயில் இருக்கிறவங்க மோஸ்ட்லி வந்து ஒர்க் பண்ணுற ஏரியா வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் பேயாக தான் இருக்கும். நிறைய கம்பெனிஸ் இருக்குங்க. ஐடி கம்பெனிஸ் ஆகட்டும், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் ஆகட்டும், நிறையா கைண்ட் ஆஃப் கார்ப்பரேட்ஸும் வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து எங்களோட ஹோட்டல் வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ இந்த விலாகில் வந்து பார்த்திங்கன்னா மின்ட்டுவோட கம்ப்ளீட் பர்த்டே செலிப்ரேஷன் கேக் கட்டிங் வந்து பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் சிங்கிள் பெட்ரூம் நாங்கள் எடுத்திருந்தோம்னு சொன்னேன் இல்லையா லாஸ்ட் வீடியோவில். ஸோ அதோட வீடியோஸு கிளிப்பிங்ஸு அந்த ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ வந்து சூப்பராக இருக்க போகுது. ஸோ இதுதான் நான் வந்து மின்ட்டுக்கு வந்து வாங்கின கேக், கம்ப்ளீட்டாக மேங்கோ ஃப்ளேவர். ஸோ 11 இயர்ஸ் வந்து அவள் கம்ப்ளீட் பண்ணுறா. ஸோ அதனால் நம்பர் 11 அப்படிங்கிற ஒரு கேண்டில்லாம் வச்சுட்டு, அதே மாதிரி நக்ஷத்ராவுக்கு வந்து பர்த்டே வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ அவளுக்கும் வித்யாவுக்கு அட்வான்ஸாக வரப்போகுது. ஸோ அவங்களுக்கும் சேர்த்து எல்லாருக்கும் சேர்த்து நம்ம வந்து கேக்லாம் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ குழந்தைங்களாம் இப்போ ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு கேக் கட் பண்ண போகிறாங்க. ஐயோ விஷ் பண்றாங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Mintu. Nakshatra and Vidya. Happy birthday to you. May God bless you dear. May God bless you dear. Happy birthday Mintu. Happy birthday to you. Okay. கை தட்டுங்க. Everybody count and 1 to 11. Meghna, po. Meghna, po. Mintu, Meghna ka put. 7, 8, 9, 10, 11. அவ்வளோதான் finish. Happy birthday Mintu. Mintu, akka kuda. 45, 50 நான் கவுண்ட் பண்ண போறேன் நிறைய. அதை நாங்க ரெக்கார்ட் பண்ணி போடுறோம். செப்பல் போய் சேர்த்து கொடுங்க. ரெண்டு போங்க நீங்க. Lakri matta. யாருக்கெல்லாம் சொன்னீங்க? மின்ட்டுக்கு நட்சத்திரா நட்வி. போங்க ப்ரோ. Hey, can I take this? கொடுங்க. நெக்ஸ்ட் Can I take this? என்ன உங்க பர்த்டே? Can I take one of ஓ this? நெக்ஸ்ட் வீக். Atta, can you take one of this? சரி, This can I take? அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. Okay, நீங்க கொடுத்துட்டீங்களா? ஸோ குட்டியாக ஒரு சிம்பிளாக கேக் கட்டிங் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1 BHKவோட ஜஸ்ட் ஒரு ரூம் டூர் மாதிரி. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே என்ட்ரானோன்னு ஒரு சின்ன டைனிங் ஏரியா, ஒரு 4 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த லிவிங் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த டைனிங் பக்கத்துலேயே வந்து ஒரு கிளாஸ்லாம் வச்சுருக்காங்க. இந்த கிளாஸ்க்கு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு வந்துட்டு பால்கனி இருக்குது. ஸோ இந்த லிவிங் ஏரியாவில் வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் டிவி இருக்குது. ஸோ இங்கேயும் வந்து பெட் வந்து போட்டிருக்காங்க, சோஃபா கம் பெட்டு. ஸோ இங்கே 2 பேர் வந்து கண்டிப்பாக தூங்கலாம். இது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா டைனிங் ஏரியா, ஐலாண்ட் கிச்சன் மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க, ஓப்பன் கிச்சன். ஸோ இங்கேயும் வந்து எல்லா யூட்டன்சில்ஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ வாட்டர் பாட்டில் ஆகட்டும், காஃபி, டீ, பிரெட் டோஸ்டர், கெட்டில், ஓடிஜி, ஸோ எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து இது வந்து டைனிங் ஏரியா. இங்கே ஜெயா என்னமோ பண்ணிகிட்ருக்காங்க, பார்க்கலாம். மேல வந்து பெட்ரூம் பக்கத்துல இருந்தது பார்க்கவே இங்க பெட்ரூம்ல தான் இருக்கும் மென்ஷன் ஆல் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. இப்போது நம்ம வந்து பால்கனியோட வியூ வந்து பார்த்துடலாங்க. சூப்பராக இருக்கும். இப்போ அப்படியே வந்து ஓப்பன் பண்ணி நம்ம பால்கனி கிட்ட வந்து போகலாம். இதுதான் கம்ப்ளீட் வியூ ஃப்ரம் த பால்கனி. ஸோ சூப்பராக இருக்குல்லங்க பார்க்குறதுக்கு. அந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா சீ ஃபேஸிங் தான். ஸோ இதுவும் வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான வியூ. ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த ஸ்டேகேஷன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். இந்த வியூ, நைட் வியூ தான் ஸ்பெஷலி இங்கே ரொம்ப அமேசிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு.
மெயினாக நான் இந்த ஹோட்டல் வந்து புக் பண்ணதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மேஜரான ரீசனே அதுதாங்க. எஸ், இங்கே இருக்கிற ரூஃப் டாப்பில் இருக்கிற அந்த பூலோட வியூ, ஒன் ஆஃப் த பெஸ்டஸ்ட் பூல் வியூ இன் துபாய். நான் பார்த்ததுலே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்டஸ்ட் வியூன்னு கண்டிப்பாக வந்து சொல்லுவேங்க. நம்ம நிறைய ஹோட்டல்ஸில் வந்து தங்கியிருப்போம். ஹைரைஸ்லாம் நான் பெருசாக தங்கினதில்லை, இந்த 55th ஃப்ளோர்லாம். பட் இந்த வியூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம புர்ஜ் கலிஃபாவை அப்படி சும்மா தொடுற அளவுக்கான டிஸ்டன்ஸ் மாதிரி இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ. ஸோ நெக்ஸ்ட் vlog வந்து பார்த்திங்கன்னா நான் கம்ப்ளீட்டாக அந்த பூல் மொத்தமும் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் புர்ஜ் கலிஃபாவோட வியூ, அதுக்கப்புறம் வந்து அங்கே இருந்த ஒரு ஓப்பன் பார். ஸோ அங்கே வந்து நாங்கள் ஜூஸஸ், காக்டைல்ஸ் எல்லாம் வந்து ட்ரை பண்ணோம். ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ண போகிறீங்க. இந்த மேஜராக அந்த பூலோட வியூ தான் ஃபென்டாஸ்டிக்காக இருக்க போகுது. ஸோ இங்கே வர்றவங்க வந்து கண்டிப்பாக வந்து அந்த பூலை தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். பூல் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாமே நான் நெக்ஸ்ட் vlogல வந்து அந்த பூல் பற்றி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் சொல்லும்போது சொல்கிறேன். ஸோ ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இந்த vlog வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு குட்டியான ஒரு சிம்பிளான வீடியோ தான். ஜஸ்ட் கம்ப்ளீட் மெமரி அபவுட் லைக் மின்ட்டுவோட பர்த்டேயோட அந்த குட்டியான ஒரு பியூட்டிஃபுல் மெமரியை வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ வந்து நான் எடுத்ததே. ஸோ ரொம்ப டீட்டெயிலிங்காக வந்து இருந்திருக்காது. ஃபுல்லாக அவங்க ரெடி ஆகுறது அதெல்லாம் எடுத்துருக்கலாம். பட் அதெல்லாம் தாண்டி இது ஜஸ்ட் ஒரு மெமரியாக இருக்கட்டும் தான் எடுத்திருக்கேன். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேங்க. அது வரைக்கும் see you, tata, bye bye.